ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ராமநவமி. ஸோ ராமநவமிக்கு ஸ்பெஷலாக மக்கானாவும் சேமியாவும் வச்சு நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக ஒரு பாயசம் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவு சேமியா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அப்புறம் மீதி இருக்க நெய்யில் ஒரு 1/2 கப் அளவு மக்கானாவை சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யே போதும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு பால் நல்லா கொதித்து வரும்போது வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கணும். இந்த சேமியா நல்லா பால்லே வெந்து வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. சேமியா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க மக்கானாவை மிக்சியில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இது அப்படியே இந்த பவுட்ரை பாலில் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி பிடிச்சி போயிடும். அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு இந்த வெந்துட்டுருக்க சேமியாவோட இந்த தண்ணியில் கரைச்ச மக்கானா பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. 1 டீஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மக்கானா வெர்மிசெல்லி கீர் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.